விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவஞானபுரம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. எம்எல்ஏவை முற்றுகையிட்ட மக்கள். நகராட்சியுடன் இணைத்தால் வரி அதிகமாவதுடன் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோகும் என மக்கள் வாக்குவாதம். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயராம் தற்போது இணைப்பில் இணைகிறார். ஜெயராம், விவரங்களை வழங்குங்க. நிச்சயமாக ரம்யா, நேற்று தமிழகத்தின் பல்வேறு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு அரசாணை ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சிவஞானபுரம் ஊராட்சியில் அந்த பகுதியில் உள்ள சின்னமூப்பன்பட்டி, பேரம்பட்டி, லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளை விருதுநகர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அந்த அரசாணையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அந்த சிவஞானபுரம் ஊராட்சி பகுதியில் பரவியதை குறித்து அந்த ஊராட்சி மன்ற தலைவராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உள்ளார். அவர் தலைமையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமத்தை சார்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விருதுநகர் தற்காசு தேர்வில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் AR சீனிவாசன் அவர்கள் அலுவலகத்தை இன்று திடீரென முற்றுகையிட்டனர். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முற்றுகையில் ஈடுபட்ட பெண்கள் தங்கள் பகுதி நகராட்சியாக மாறினால் 100 நாள் வேலைவாய்ப்பு இழக்க நேரும், விருதுநகர் நகராட்சியுடன் தங்களை இணைத்தால் வரி கூடும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் AR சீனிவாசன் அவர்கள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைக்க மாட்டோம் என உறுதியளித்ததை அடுத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கலந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயராம். வரேன்.